இங்கே இது எங்கள் துபாய் ட்ரிப்போட 2வது நாள். க்ரூஸ் டின்னருக்கு தான் நாங்கள் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யூனிக்யூ டூரிசமில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரூம்லேயே வந்து ஒரு 6 o'clock போல் எங்களை பிக் பண்ணிட்டாங்க. இங்கே கொண்டு வந்து 8 o'clock வந்து ட்ராப் பண்ணாங்க. இந்த க்ரூஸில் நம்ம மொத்தமாக 1.5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுவோம். க்ரூஸை விட்டு இறங்குனதும் வேன் வந்து நிற்கும். நம்ம அதில் போய் ஏறிட்டோன்னா அகைன் நம்மளை கொண்டு போய் ரூமில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த 3 பேக்கேஜுக்கும் டெசர்ட் சஃபாரி, க்ரூஸ் டின்னர், சிட்டி டூர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த இடத்துல தான் வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட்டு. அதனால் அப்பப்போ திரும்பி பார்த்து எடுக்கிறியான்னு கேட்டுகிட்டே இருந்தார். அவங்க அதுக்கான அமௌண்ட்டு வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் க்ரூஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தான் இருக்கும். அது என்ன ரீசன் தெரியல. உள்ள எல்லா வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே ப்ளூ ஷேடில் தான் இருந்தது. உள்ளே நம்ம என்ட்ரானோடனே ஃபேமிலி பிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து 30 ரியால் நம்ம பே பண்ணோன்னா நம்மளோட ஹார்ட் காப்பி 3 ஃபோட்டோஸ் வந்து தருவாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா பே பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த ட்ராவல் முடியறதுக்குள்ளே அவங்க நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. உள்ளே போனோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்காக ஆரஞ்ச் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளே போய் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து க்ரூஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஜெயிண்ட் வீலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இதில் வர லைட்டிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த வாட்டரில் போயிட்டுருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த இடத்துல தான் வந்து ஸ்கை டைவ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பிளேஸும் வந்து இருக்குது. நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் இது எங்கே இருக்கும் துபாயில் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இந்த க்ரூஸில் போகும்போது தான் இந்த ஸ்கைடவ் எங்கே இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. அதையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ தண்ணியில் மிதந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். அதுதான் இன்னையோட ஸ்பெஷல். துபாயில் வந்தவங்க யாரெல்லாம் க்ரூஸில் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் வீடியோவில் கேப்சர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. பட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த 1.5 மணி நேரமும் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கே இருக்கீங்க? இங்கே பார்த்து பேசுங்க. சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க? இது போஸ். வா 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 வா, என்ன எடுக்கவே இல்லை அவங்க 2 பேரே. வா, அப்படிலாம் எடுக்க விட்டுருவோமா நாங்கள்? வாங்க. ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு டேபிளாக அவங்க கூப்பிட்டு பஃபேயில் ஃபுட்டு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. டெசர்ட் சஃபாரியில் என்ன ஃபுட்டு இருந்ததோ அதே ஃபுட்டு தான் வந்து க்ரூஸ் டின்னர்லேயும் வச்சுருந்தாங்க. இதில் டெசர்ட் மட்டும் மாற்றிருந்தாங்க, கேசரி வச்சுருந்தாங்க. இது எல்லா ஃபுட்டுமே வந்து சேம். நாள் என்ன சாப்பிட்டோமோ அதே தான் இருந்தது. 1 by 1 அழகாக போக சொல்லி ஒரு ரஷ் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு டிஷ்ஷும் வந்து காலி ஆக ஆக திரும்ப கொண்டு வந்து அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் 4 பேருமே நல்லா சாப்பிட்டோம். அதுவும் இந்த வியூலாம் பார்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பேக்ரவுண்டில் நிறைய வந்து சாங்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சாங்ஸ் அப்படியே வந்து இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா காப்பிரைட் இஷ்யூலாம் வரும். அதனால தான் அந்த சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது சாப்பிட்டுட்டே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு அதோட கிளாரிட்டி வந்து வரலை. பட் விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் தான். இந்த ஜெயிண்ட் வீல் கிட்ட மட்டும் க்ரூஸை ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நிறுத்தி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட டான்ஸ் டின்னர் முடித்தோடனே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சினி சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணாங்க. அதுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அது முடித்தோடனே வந்து இவங்களோட இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து பண்ணாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இவங்க முடித்ததுக்கப்புறம் அந்த க்ரூஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ
அவங்கள வந்து இந்த ட்ரெஸ் வியர் பண்ண சொல்லி டான்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இதை போடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி போய் கேட்க சொன்னேன். அவங்க உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவங்களே போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. தூக்கிட்டு சுற்றுறதுக்கும் வந்து ஒரு 2 ரவுண்டு சுற்றும்போதே வந்து ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எப்படி தான் அதை போட்டுட்டு அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறாங்க அப்படின்றது தெரியல. அப்போ தான் பார்த்தா இதை சுற்றுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா, அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு. அதுவும் தண்ணியில் மிதந்துட்டே இதை சுற்றும்போது கீழே விழுந்துருவோம் அப்படின்ற பயம் வேறு எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரும் என் பொண்ணுங்களும் வேறு அம்மா வேகமாக சுற்றுங்க வேகமாக சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெதுவாக 2 சுற்று சுற்றுனதுக்கே அவ்வளோ தலை சுற்றுது. இவங்க சொல்கிற மாதிரி வேகமாக சுற்றிருந்தோன்னா வெளியில் போய் தான் விழுந்திருக்கணும். மேலே அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் முடிஞ்சுட்டு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். கீழே வந்து 2 ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழேயும் வந்து டைனிங் இருந்தது. நம்ம வேணும்னா கீழேயும் வந்து சாப்பிடலாம். குழந்தைங்க வச்சுட்டு இருக்கும்போது அழுகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே கூட்டு வந்தால் காமாவாங்க. அதுக்கான ப்ளேஸும் வந்து இருந்தது. அதை கீழே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோலாம் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழ் ஃப்ளோருக்கும் மேல் ஃப்ளோருக்கும் இடையில ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்ததா, அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரூஸும் நம்மளை க்ராஸ் பண்ணி போகும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த க்ரூஸில் இருக்கவங்க எங்களை பார்த்து சவுண்டு விட்டாங்க, நாங்கள் அவங்கள பார்த்து சவுண்டு விட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப ஒரு என்ஜாயபுளான ட்ரிப்பாக வந்து இருந்தது. எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். இதுதான் எங்களோட க்ரூஸ் டின்னரில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயும் போனதில்லை. துபாயில் தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறோம். நாங்கள் துபாய் வந்ததுலேருந்தே என் பசங்க கேட்டுட்டு இருந்த ஒரே இது எப்போ க்ரூஸ் டின்னர் போவோம் அப்படின்னு. அதுலேயும் என் சின்ன பொண்ணெல்லாம் இதை வந்து டீ க்ரூஸ் டின்னர் தான் சொல்லிகிட்டே இருந்தா. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இந்த ஜேர்னி வந்து முடிய போகுது. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளை அதே பிளேஸில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து இறங்கி நம்ம வேனுக்கு போயிட்டோன்னா நம்மளை முன்னாடி சொன்ன மாதிரியே ரூமில் கொண்டு போய் சேஃபாக வந்து லேண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் துபாயில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.